ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2002 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ரமணா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷம் காட்டினதை விட ஒரு வித்தியாசமா கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள். விஜயகாந்த்னா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு நான் வேற மாதிரி விஜயகாந்த் தான் காட்ட போறேன் இந்த படத்துல அப்படின்னு முதலே சொல்லிட்டாரு. அதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரோட இன்ட்ரோடக்ஷன் நீங்க எல்லா படத்துலயும் எடுத்து பாருங்க. மாசா முதல் வந்து காலை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் இடுப்பை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் தலையை காட்டுவாங்க, ஒரு மாசான ஃபைட் சீன் ஒன்று காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துதான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா ரமணா படத்துல இது எல்லாத்துக்குமே உல்டாவா வந்து கூலா என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் பேஸ்ட்ல வந்து பிரஷ் போடுவாரு, பிரஷ் பண்ணுவாரு, அப்புறம் ஃப்ரிட்ஜை திறப்பாரு, அதுல இருந்து பால் பேக்கெட் எடுப்பாரு, அதுக்கப்புறம் காஃபி போடுவாரு, காஃபி போட்டுன்னு நியூஸை வந்து கூலா பார்ப்பாரு. ஸோ ஒரு மாசான ஒரு ஆக்ஷன் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா காட்டியிருப்பாரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரமணா திரைப்படத்துல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா டைலாக்ஸ். நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா வசனம் பேசக்கூடிய ஒரு நடிகர். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா வசனம் பேசின நடிகர் யாருமே கிடையாது. கேப்டன் பிரபாகரன் கிளைமேக்ஸ் காட்சியில பாருங்க, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் லெந்தியான டைலாக் பேசியிருப்பாரு. அவர் பேசக்கூடிய வசனம்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஹீரோயின் கேட்பாங்க, இப்ப இந்து அறநிலையத்துறை அமைச்சர் யார் சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அதே போல இப்ப கலெக்டர் யாருன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வசனம் பேசுவாரு. இத்தனை பேர் 1 மணி நேரத்துக்கு இறக்குறாங்க, இத்தனை பேர் பிறக்குறாங்க அப்படின்னு வந்து லென்த்தியா ஒரு டைலாக் பேசுவார் இல்லைங்களா. அது இடைவேளைக்கு முன்னால. இடைவேளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சியில ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு. ஸோ வசனங்கள்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இடத்தை தவிர்த்து வேற எந்த இடத்துலயுமே வச்சிருக்க மாட்டாங்க நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு. கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை தமிழ் சினிமா மேக்சிமம் எந்த கேரக்டர் கொடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா காவல்துறை அதிகாரி, போலீஸா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான திரைப்படங்கள்ல, அதாவது நம்ம கேப்டன் அவர்கள் 150 திரைப்படங்கள் நடிச்சிருக்காருன்னா அதுல வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல அவர் போலீஸ் கதாபாத்திரத்தை தான் நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த ரமணா திரைப்படத்துல அவர் இதுக்கு முன்னால ஏத்துக்காத ஒரு கதாபாத்திரமா இருக்கணும் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் முடிவு பண்ணாரு. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ அப்படி முடிவு பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2001 வந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தாருங்க. ஸோ ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தா கண்டிப்பா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கட்டாயம் இருக்கணும். டூயட் சாங், ஒரு படம் இருக்குன்னா அதுல வந்து 4 டூயட் சாங்னா வந்து ஒரு ஹீரோக்கு இருக்கணும். ஆனா இந்த ரமணா திரைப்படத்துல கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருக்கு டூயட் சாங்கே இருக்காது. கேப்டன் பிரபாகரன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா டூயட் சாங்ஸ் இருக்காது. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரூபினிக்கும் கேப்டன் அவர்களுக்கும் லவ் சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ரமணா திரைப்படத்துல அந்த மாதிரி எந்த காட்சியுமே வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் மீறி கிளைமேக்ஸ்ல வந்து கேப்டன் அவர்கள் இறக்குற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அவங்க பிரேமலதா மேடமும் ஒத்துக்கல, கேப்டனும் ஒத்துக்கல. இல்ல மாத்தி வைங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல சார், இந்த கதைக்கு இது வச்சாதான் வந்து அந்த வலி வந்து அந்த பெயினோட ஜனங்க வெளியே வருவாங்க தியேட்டர் விட்டு. பட் இந்த காட்சியை நான் வைக்கலாம் ஒரு நார்மல் மூவி மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன கவுண்டர் திரைப்படத்துல ஆர் வி உதயகுமார் தான் கேப்டன் அவர்களை வித்தியாசமா காட்டியிருப்பாங்கன்னு. அது கிடையவே கிடையாதுங்க. வித்தியாசமா காட்டினவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான். ரமணா திரைப்படத்தின் மூலியமா அந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சு அதை ஜனங்களும் ஏத்துக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.